ரா ஆரம்பிச்சோடனே பேக் ஸ்டேஜில் லோகன் பால் வரதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ராவை ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான்சினா வந்து ராவை தொடங்குற. ஜான்சினா வந்து லாஸ்ட் டைம் நவுன்ற மாதிரி வாசகத்தோட வர்றார். ஜான்சினா வான ஆடியன்ஸ்லாம் விட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. ஜான்சினாவை ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜான்சினா ரிங்கில் ஏறினோடனே அதெல்லாம் பார்க்குறது என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்றத சுற்றி பார்க்குற. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வர்ற. கோடி ரோட்ஸும் வந்து ஜான்சினா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜான்சினாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் பயங்கரமான வார்த்தை போர் நடக்க ஆரம்பிக்குது. ஜான்சினா சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவார். கோடி ரோட்ஸ் சொல்லுவார், ஏய் ஜான்சினா, நான் உன்னை என்னோட ஹீரோவை பார்த்தேன், கடைசியில் நீ ஒரு குப்பை மாதிரி இருக்கிற, உன்னை ஹீரோ நினைச்சன்றதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கே அவமானமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் ஜான்சினா சொல்லுவார், ஏய் நான் குப்பை கிடையாதுடா, நான் மலை மாதிரி இங்கே ஏறி வந்திருக்கிறேன், உயரமான மலை மேலே ஏறி வந்திருக்கிறேன், ஏன்னா நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், ஈஸியாக வரல. நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் இந்த இடத்துல போராடி வந்திருக்கிறேன், நான் இந்த இடத்துல கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், நான் தான் சாம்பியன், நான் இங்கே வர்றதுக்கு தகுதியாக இருந்திருக்கிறேன், உன்ன மாதிரி ஜோக்கர் தனமான ஆள் நான் கிடையாது, ஜோக்கர் சாம்பியன், உன்னை நான் ரெசில்மேனியாவில் சந்திக்கிறேன். என்ன ஜான்சினா வார்த்தையில் மட்டும்தான் பேசுவியா, என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வர மாட்டேன், என்ன பாதியிலே ஓட பார்க்குற? ஜான்சினாவுக்கு சண்டையெல்லாம் மறந்து போச்சு, ஜான்சினாவுக்கு சண்டையே தெரியாது, ஜான்சினா பயப்படுறான் அப்படின்னு கோடி ஸ்பீச் கொடுக்க. அதுக்கப்புறம் ஜான்சினா வெளில போன ஜான்சினா திருப்பி உள்ற வந்துட்டு, உங்ககிட்ட தான் நான் ஒன்றும் பயப்படலடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அடிக்க போவார். அந்த நேரத்தில் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் தன்னோட கிராஸ் ரோட்ஸ் ஜான்சினாவுக்கு போடுவார். அதுக்கப்புறம் போட்டுட்டு ஜான்சினாவோட கேப் எடுத்து ஜான்சினா மூஞ்சில விட்டு எறிஞ்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பியனை தூக்கி காமிச்சிட்டு போவார். இந்த செக்மெண்ட் கொஞ்சம் ஆரம்பத்தில் ராவை கலகலான்னு வச்சிருந்துச்சு, பரபரப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ராவோட மேனேஜர் ஆடம் பேர்ஸ் வருவார். ஆடம் பேர்ஸ் வந்து புதுசாக ஒரு டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பழைய டீமை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். நியூ கேட்ச் ரிபப்ளிக்கை கொண்டு வருவார். மீண்டும் இந்த டீமை கொண்டு வந்திருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டெய்லர் பேட் புதுசாக வந்து இருப்பாரு. அவருக்கும் அவர் வர வச்சதுனால நியூ டே வர்சஸ் நியூ கேட்ச் ரிபப்ளிக் மேட்ச் நடக்குது. இந்த நியூ கேட்ச் ரிபப்ளிக் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா நியூ கேட்ச் ரிபப்ளிக் டீமோட டாப்பஸ்ட் ஸ்டாராக இருக்கிற பெட்டே வச்சு இந்த மேட்சை வந்து நியூ டே முடிச்சிருவாங்க. நியூ டே முடிச்சு வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நியூ டே வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. கேட்கலே அந்த இடத்துல சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சாம்பியன்ஷிப்பை நோக்கி போகிறோம், ரெசில்மேனியாவில் எங்களுக்கு சாம்பியன்ஷிப் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வைக்கிங் ரேட்ஸ் வருவாங்க. வைக்கிங் ரேட்ஸ் வர்சஸ் நியூ டே ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜே யூசோ அண்ட் ஜிம்மி யூசோ பேசிப்பாங்க அடுத்து கந்தரோட விளையாட போகிற மேட்சுக்காக. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பெனிகா பிளேயர் வந்து ரெஃப்ரிகிட்ட எப்படியெல்லாம் ரெஃப்ரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாங்க மெயின் ஈவெண்ட்டுக்காக. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கந்தர் வர்சஸ் ஜிம்மி யூசோ மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து ஜிம்மி யூசோ பர்ஃபார்மன்ஸுக்கு ஓரளவுக்கு பண்ணுவார். கந்தர் டாப் லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். எந்த அளவுக்கு ஜிம்மி யூசோ பொழந்தெடுக்க முடியுமோ அந்த இடத்துல பொழந்தெடுத்துருவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, டாப் ரோப்லேருந்து ஃப்ராக் ஃபிளாஷ் போடுவார் ஜிம்மி யூசோ. அதுக்கப்புறம் அதுலேருந்து 2 கவுண்ட்லேயே எஸ்கேப் ஆகிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கந்தர் பவர் பாம் போட்டு பின் பண்ணுவார். பின் பண்ணி ரெஃப்ரி 2 கவுண்ட் தட்டோன்னே ஜிம்மியை நான் இன்னும் கொஞ்சம் அடிக்கணும்னு சொல்லி ரெஃப்ரிட்டு வந்து அப்படியே ஜிம்மியை தூக்கி விட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட ஸ்லிப்பர் கோல்டை போட்டு லாக் பண்ணுவார். ஸ்லிப்பர் கோல்டை போட்டு லாக் பண்ணோடனே ஜிம்மி யூசோ அன்கான்சியஸ் ஆனோடனே இந்த மேட்சை ரெஃப்ரி முடிச்சிருவாங்க. இந்த மேட்சை ரெஃப்ரி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் ஜிம்மி யூசோவை கந்தர் அட்டாக் பண்ணுவார். அப்போ ஜெய் யூசோ வர்சஸ் கந்தர் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல ரெஃப்ரிஸ் செக்யூரிட்டி டீம்லாம் வந்து தடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களையும் போட்டு கந்தர் பொழந்தெடுப்பார். அதில் ஒருத்தர் பொழந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிம்மியை போட்டு அடிப்பார். அதுக்கப்புறம் ஜிம்மியை என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜேயும் வந்து அடிப்பார். ஜேயும் வந்து அடிக்க ஆரம்பிச்ச கந்தர். அதுக்கப்புறம் ஜேவை கையை கெட்டி போட்டுருவார். ரோப்பில் கெட்டி போட்டோடனே பயங்கரமான மூமெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் மட்டும் ஜிம்மியை பொழந்து எடுத்துட்டு ஜிம்மிக்கு பிளட்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த பிளட்டில் எடுத்து வாயில் தடவிக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோ என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த ரோப்பில் இருந்து அவரை கையை கழட்டவே முடியாது. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு பவர் பாம் போட்டு தெறிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டில் ஜே யூசோவும் ஜிம்மி யூசோவும் இருப்பாங்க. என்னோட பிரதரை அடிச்சுட்டா அப்படின்ற மாதிரி வெறியில் இருப்பாங்க. அதுக்கப்புறமும் சும்மா இல்லாமல் கந்தருக்கு ஸ்லீப்பர் கோல்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப்பை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணிட்டு போவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பென்டா வருவார். பென்டா வந்தோடனே அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா பென்டா அண்ட் பேரன் பேக்கர் வந்து
இருப்பாங்க. பென்டாவும் அண்ட் பேரன் பேக்கரும் வர்சஸ் ஜட்ஜ்மெண்ட் டே டீமுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் ஜட்ஜ்மெண்ட் டே சேர்ந்த யார் யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஃபின் பாலர் அண்டு டாமினிக் மிஸ்ட்ரியோ இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் பேரன் பேக்கர் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் பென்டாவை டாமினிக் மிஸ்ட்ரியோ பிடிக்க ஃபின் பாலர் அட்டாக் பண்ண வரலான்னு நினைப்பாரு. அந்த இடத்துல வந்து பின்னாடி பேரன் பேக்கர் வந்து ஃபின் பாலர் ஸ்பியர் போடுறதுக்கு ரெடியாக இருப்பார். உடனே வந்து பென்டாவை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல பென்டாவுக்கு ஸ்பியர் விழுந்துடும். பேரன் பேக்கர் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பேரன் பேக்கர் ஸ்பியர் போட்டோடனே பேரன் பேக்கர் அடிச்சு வெளில தள்ளி விட்டு இந்த மேட்ச்சில் வந்து பென்டாவை வச்சு பின் பண்ணி ஃபின் பாலர் பின் பண்ணி வின் பண்ணிடுவார். ஜட்ஜ்மெண்ட்டை வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், பேக் ஸ்டேஜில் ஒரு பேப்பரை கொடுப்பாரு, ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாரு ஆடம் பெஸ்ட்டை. யாருன்னு கேட்டிங்கன்னா சாட் கேபிள். அதுக்கப்புறம் சாட் கேபிளில் வந்து ஓட்டிஸ் வந்து சந்திப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஆல்ஃபா அகாடமி சேர்ந்து மேக்ஸிஸ் ரெப்பியை வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்க, கெய்ரன் கிரேஷா ரெஸ்ல்மேனியாவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா பேக் ஸ்டேஜில் பென்டாவும் அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா பேரன் பேக்கரும் அங்கே சண்டை வந்துடும். என்னன்னு கேட்டிங்கன்னா பென்டா ஸ்பியர் போட்ட பேரன் பேக்கர் ஸ்பியர் போட்டதுனால தான் பென்டா தோத்தாரு அப்படின்றதுனால கான்ட்ரவர்சி ஆகிடும். அவங்க 2 பேரும் அடிச்சுக்கு போவாங்க. அதனால பேக் ஸ்டேஜில் உள்ள செக்யூரிட்டி டீம்லாம் வந்து தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் லோகன் பால் வருவார். லோகன் பால் வந்து பேச ஆரம்பிப்பார். லோகன் பால் வந்து எதை பற்றி பேசுவார்னு கேட்டிங்கன்னா தன்னோட ரெஸ்ல்மேனியா ஆப்போனண்ட் பற்றி தான் பேசுவார். அந்த பற்றி பேசணும். கொஞ்ச நேரத்தில் ஏஜே ஸ்டைல்ஸ் வருவார். ஏஜே ஸ்டைல்ஸும் லோகன் பாலுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும். பயங்கரமான கான்ட்ரவர்சி. 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. யார் அடிச்சுக்க போறாங்கன்னா இவங்க ரெஸ்ல்மேனியா மேட்ச் நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் யார் எப்போ அடிச்சுக்க போறான்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கட்ட அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யார் அடிக்க ஆரம்பிப்பான்னு கேட்டிங்கன்னா லோகன் பால் அடிக்க ஆரம்பிப்பார். உடனே அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ஏஜ் பயங்கரமாக டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு வெளில தள்ளி அதுக்கப்புறம் வந்து தனக்கு வந்து பஞ்சு வைக்கிற, அதாவது நாக் அவுட் பஞ்சு வைக்க வந்து லோகன் பால் பிடிச்சி திருப்பி கமெண்ட்ரி டேபிள் அடிப்பார். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள தள்ளி விட்டு போய் முடிச்சிடலான்னு பார்ப்பாரு. அந்த இடத்துல லோகன் பால் ஏஞ்சி தன்னோட ஃபினிஷரை போட்டு வெறித்தனமாக காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட்டை பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கிட்டன்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்ட்ரியோ கிட்ட, லீவ் மோர்கனும் அதுக்கு ரெக்கிரன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றது. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ்லேருந்து WWE தரப்புலேருந்து ஒரு வீடியோ உள்ளிடுவாங்க. அது என்ன கேட்டிங்கன்னா ஆடம் பெர்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அஃபிஷியலாக ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா லோகன் பால் வர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவார். அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துடுறோம். மெயின் ஈவெண்ட் வந்தீங்கன்னா யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ASK வர்சஸ் அதுக்கப்புறம் ரியா ரிப்ளே, இவங்க 2 பேருக்கும் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க பெனிகா பிளேயரோட ரெஸ்ல்மேனியாவில் மோதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். இந்த சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக ரெஃப்ரியா பெனிகா பிளேயர் வந்திருப்பாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பெனிகா பிளேயர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நேர்மையான ரெஃப்ரியாக இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ESKக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் கடுப்பான வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ரியா ரிப்ளே அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரியா ரிப்ளே தன்னோட ஃபினிஷரை வந்து ESKக்கு போடுவாங்க. அந்த இடத்துல ரெஃப்ரி இல்லாதனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆடியன்ஸ் மட்டும் தான் கவுண்ட் பண்ணுவாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல வந்து சாம்பியன் ஆக முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வெளில போய் 2 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ESKயும் யாரு கேட்டிங்கன்னா பெனிகா பிளேயரும் ரியா ரிப்ளே அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல ESK டாப் ரோப்லேருந்து டைவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் கான்ட்ரவர்சி ஆகும். இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி முடிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ESK ரியா ரிப்ளே உள்ள தள்ளி அட்டாக் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் வந்து பெனிகா பிளேயர் ESK திருப்பி உள்ள தள்ளி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ரியா ரிப்ளே வந்து சாம்பியனை தூக்கி காமிச்சு செலிப்ரேஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் இந்த ராவல் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.